தீபிகா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரக்கோணத்தில் இளம்பெண் பாலியல் கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பாக புதிய ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்கிறார். இதில் புகார் கொடுத்த அந்த பெண்ணை மிரட்டும் ஆடியோவை இபிஎஸ் அவரது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுக நகராட்சி கவுன்சிலரிடம் அனுமதி பெறாத துப்பாக்கி எப்படி கையிலே வந்தது, திமுக இளைஞரணி நிர்வாகியாக இருந்து நீக்கப்பட்ட தெய்வ செயல் மாணவியை ஏமாற்றியது, மேலும் அந்த மாணவியை பலருக்கு ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்தியது, அவரை புகார் கொடுத்த வந்தால் அந்த பெண்ணை காவல்துறையினரே மிரட்டுவது என சட்டம் ஒழுங்கு எல்லை மீறி போயிருக்கிறது அரக்கோணத்தில் என்றும், அந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்துவதற்கு அதிமுகவுக்கு அனுமதி இல்லை, ஆனால் திமுகவின் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுகிறதா என்றும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் திமுக அரசின் காவல்துறையினராலே மிரட்டப்படுவதாக கண்ணீருடன் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொலியை எடப்பாடி பழனிசாமியும் வெளியிட்டிருக்கிறார். அதில் காவல்துறையினரால் என கூறப்படும் ஒருவர் அந்த பெண்ணை மிரட்டுவது போல ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கிறது. ஆனால் அந்த ஆடியோ உறுதி செய்யப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி அந்த ஆடியோவை வெளியிட்டு இங்கு சட்டம் ஒழுங்கில் சாமானிய மக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என கண்டித்து தெய்வ செயலுக்கு உதவிய அந்த சார் யார் என்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையில் யார் அந்த சார் என்று எழுப்பிய அதே முழக்கத்தை இந்த அரக்கோணம் பெண் கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்திலும் அந்த சார் யார், இந்த சார் யார் என்று 2 கேள்விகளை இன்று வெளியிட்டுள்ள அந்த ட்விட்டர் அறிக்கையிலும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மக்களுக்கு இல்லை என்றும், பாலியல் கொடுமைக்கு பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுவது அதுவும் திமுக கட்சி நிர்வாகிகளால் கொடுமைப்படுத்துவது தொடர்கதையாகி இருக்கிறது என்றும் அவர் வீடியோ ஆடியோ வெளியிட்டு இந்த குற்றச்சாட்டையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். தீபிகா.